வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 8ஆம் தேதி 22/1/2024 திங்கள் கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். மேஷராசி. மேஷராசிக்கு 2வது இடமான தனஸ்தானத்திலையும் 3வது இடமான தைரியஸ்தானத்திலையும் சந்திரன் இருக்கிறது சிறப்புங்க. செய்யற காரியங்கள்ல எந்த தடைகளும் இல்லாம தயங்காம வெற்றிகரமா செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு. துணிந்து செய்யறதுனால நிறைவான வெற்றியை பெறுவீங்க. எத்தனை பெரிய கஷ்டம் வந்தாலும் இன்னைக்கு மனம் கலங்காதுங்க. தைரியமா கையாண்டு வெளியில வருவீங்க. கடன் கொடுத்தவங்க கிட்ட கூட எப்படி கேட்கறதுன்னு தயங்கிக்கிட்டே இருந்தவங்க கூட இப்ப தைரியமா கேட்டு வசூல் பண்ற அமைப்பெல்லாம் இருக்கு. சகோதரர்கள்கிட்ட இருந்த மனக்கசப்பெல்லாம் மாறும். உடன்பிறப்புகள் பாசமா இருப்பாங்க. பணவரவுல இருந்த தடையாகலும் எதிர்பார்த்த பணவரவு கூடிய விரைவில் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கோயில் குளங்களுக்கெல்லாம் போவீங்க. தீபம் ஏற்றுவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு தைரியமாக செயல்படுங்க. அதுக்காக குருட்டு தைரியமா எதையாவது செய்ய போய் வம்பள மாட்டிக்கிறாதீங்க. தைரியத்தை கைவிட வேண்டாம். யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வேலை இடத்துலையும் சரி வீட்லையும் சரி சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம். மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கும். 3வது மனிதரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லதுங்க. உடல்நிலையில எந்த கோளாறும் இருக்காது. பணவரவுலையும் எந்த குறையும் இருக்காது. ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போயிருவீங்க. அப்படி போறதுனால நிறைய நன்மைகள் அடைவீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா சமாளிச்சு வெளியில வந்துருவீங்க. எந்த காரியத்து கஷ்டத்தை கொடுத்துச்சோ அந்த காரியம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சிடும். மனசு சந்தோஷமா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். எந்த விஷயத்தையும் இன்னைக்கு கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் செய்யறது நல்லதுங்க. அதுலயும் காவல்துறையில வேலை செய்யறவங்க, ஸ்டண்ட் மாஸ்டரா இருக்கிறவங்க, சாகச வேலைகள் செய்யறவங்க எல்லாம் ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லது. எச்சரிக்கையோட இருந்தா சங்கடங்களை தவிர்க்கலாம். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில உச்சம் பெற்று இருக்கிறதும் 2ஆம் இடமான தனஸ்தானத்துல இருந்து தனாதிபதியால பார்க்கப்படுறதும் சிறப்புங்க. பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி இருக்கும். எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா கூட இன்னைக்கு சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வருமானம் சிறப்பா இருக்கும். பணவரவும் அதிகமாகவே இருக்குங்க. குடும்பத்துல இருந்த குழப்ப நிலைகள்லாம் மாறும். கணவன் மனைவி கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. செல்வம் செல்வாக்கு சேரும். குடும்பத்தோட கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். பெருமைப்படும்படியான நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு வீட்டுல நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையாலேயோ அல்லது பெற்றோர்களாலேயோ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு இருக்குங்க. பழைய நினைவுகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பண வரவு தாராளமா இருக்கும். பேச்சிலையும் ஒரு பக்குவமும் பண்பும் இருக்கும். மாணவர்களுக்கு சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிட்டு இருப்பீங்க. மனசுல விருப்பு வெறுப்பு இல்லாம சமநிலையில இருப்பீங்க. நண்பர்களோட ஆதரவும் நிறைவை கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. சண்டை சச்சரவுகள் நடக்கிற இடத்துல கூட இருக்காம ஒதுங்கி போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம்.
பிரயாணங்களில் கூட கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களை ஓட்டும் போதும் கவனமாக இருப்பது அவசியங்க. மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கிரக நிலைகள் இருக்குதுங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பொருளாதாரத்திலையும் பெரிய வளர்ச்சி இருக்கும். பண வரவு தாராளமாக இருக்கும். காரியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் அகன்று காரிய வெற்றி இருக்கும். ரொம்ப நல்ல நாளாக இருக்குதுங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். பொது நிகழ்ச்சிகள்ல எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க. பெரியவர்களோட நட்பும் நல்ல ஆசிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். திருக்கோயில்களுக்கெல்லாம் போய் பிரார்த்தனையில ஈடுபடுவீங்க. உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் பழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வேண்டுதல்கள் நிறைவேறும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானத்திலையும் ராசிலையும் பயணிக்கிறதும் ராசி அதிபதி சந்திரனை பார்க்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு உடல் நலமும் மனநலமும் நல்லா இருக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். சிலர் ரகசியமான தொழில்கள் எல்லாம் ஈடுபடக்கூடும். உளவுத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு புகழடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபாடு அதிகமாகவே இருக்குங்க. மந்திர உச்சாடனைகள் எல்லாம் செய்வீங்க. மனசு உற்சாகமாகவும் தைரியமாகவும் இருக்குங்க. முன்னோர்களோட ஆசையும் அருளும் உங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குதுங்க. ரொம்ப மென்மையாக நடந்துக்கிருவீங்க. பூஜைகள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுறது போன்ற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு விதமான மந்த நிலை இருக்குங்க. மனசுலையும் சோர்வு அதிகமாக இருக்கும். உறக்கம் நல்லா வரும். சோம்பலாக உணர்வீங்க. கல்வியில் எந்த தடையும் இருக்காதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு ரொம்ப தாழ்வா நினச்சிக்கிட்டவங்க கூட உங்களோட அந்தஸ்து என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க. புகழும் கௌரவமும் அதிகமாக இருக்குங்க. உங்களோட தியாக குணம் வெளிப்படும். அடுத்தவருக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. யாராவது உதவின்னு கேட்டு வந்தா உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு சந்தோஷப்படுவீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எந்த ஒரு மனக்குறையும் மனக்கவலையும் இருக்காதுங்க. ரொம்ப நாளாக மனசில் உறுத்திக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியாக தெளிவுபடுத்தி சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைவேற்றுவீங்க. உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. மதிப்பு மரியாதையும் உயருங்க. சிலருக்கு தலைமை பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தேவையான பொருட்களை வாங்குறது போன்ற எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும். மன மகிழ்ச்சி, சுகமான வாழ்க்கை இதெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. அதிகமான பொருள் வரவு இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பை கொடுக்கும். சிலர் வீட்டை புதுப்பிக்கிறது, பழைய வாகனங்களை வாங்கி புதுப்பிக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு செய்வீங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வயலட். அதிர்ஷ்ட எண் 3, 4. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 11வது இடமான லாபஸ்தானத்திலையும் 12வது இடமான விரயஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. இன்னைக்கு வரவிற்கேற்ற செலவு இருக்குங்க. ஆனால் அது விரய செலவாக இருக்காது. நல்ல காரியங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆன்மீக சுற்றுலா செல்றவங்களுக்கு காசு கொடுக்கறது அல்லது ட்ரஸ்ட் போன்ற விஷயங்களுக்கு நன்கொடை கொடுக்கறது, ஆன்மீக விஷயங்களுக்காக கொடுக்கறது, ஆலய திருப்பணிகளுக்காக கொடுக்கறது, அந்த மாதிரி நல்ல காரியங்களுக்காக கொடுத்து செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சிலர் அன்னதானம் செய்கிறது, தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட கொடுத்து உதவி செய்வீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க பெரிய முன்னேற்றத்தை பெறக்கூடும். பணவரவில் ஏற்பட்ட தடைகளும் நீங்குங்க. பெண்களுக்கு மங்கள காரியங்களுக்காக செலவு செய்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்கும். பொதுவான விஷயங்களில் கலந்துக்கிட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு சிறப்பாக பணியாற்றுவீங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. சக மாணவருக்கு உதவி செஞ்சு அவரோட பாராட்டை பெறுவீங்க, நன்றியை பெறுவீங்க. சக மாணவருக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க.
நல்ல உள்ளத்தால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு நண்பர்களால் பெரிய உதவிகளை பெறுவீங்க. நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்களை எல்லாம் செய்வீங்க. பெரிய மனிதர்களை சந்தித்து உங்களோட காரியங்களை நிறைவேற்றிக்கிடுவீங்க. உங்களோட தொழிலையும் வியாபாரத்திலையும் எந்த குறையும் இருக்காதுங்க. வருமானம் சிறப்பாக இருக்கும். வயலட் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பிரயாணத்தில் எந்த பயனும் இருக்காதுங்க. பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. எதிர்பார்த்த விஷயங்கள் கூட நடக்காம கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால மனசு சலிப்பு அடையக்கூடிய நிலைகள்லாம் இருக்கு. பிறகு அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. கவலையை விடுங்க. சோம்பல் அதிகமாக இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். செல்வம் புகழ் சேரும். வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். பகைவர் கூட உங்களுக்கு பணிஞ்சு போகிற சூழ்நிலைகள்லாம் இருக்கு. கௌரவம் அதிகமாகுங்க. ஒழுக்கத்துல சிறந்தவர்னு புகழப்படுவீங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்று கர்மஸ்தானமான 10வது இடத்திலையும் லாபஸ்தானமான 11வது இடத்திலையும் இருக்கிறது சிறப்பு. தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய யோகமான நாளா இருக்குது. அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் பல மடங்கா கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பொருளாதாரத்துல சுற்றத்தாரும் மற்றவர்களும் வியக்கிற அளவுக்கு உங்களோட முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்குரிய ஆரம்ப நாள் கூட இது இருக்கலாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். உங்களை தூற்றியவர்கள்லாம் போற்றக்கூடிய காலகட்டமா இது இருக்கிறதுனால நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. உங்களோட இப்ப இருக்கிற நிலையில பெரிய உயர்வை பெறக்கூடிய காலகட்டம். எங்க போனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் இருக்கிறத உணர்வீங்க. பெண்களுக்கு சீரும் சிறப்புமான வாழ்க்கை அமைவதற்கு அடித்தளம் கிடைக்கக்கூடிய நாள்னே சொல்லலாங்க. இது ஒரு பொற்காலங்கிறதுனால அதை பயன்படுத்தி முன்னேறுவீங்க. எதுக்குமே கலங்காம வளம் வருவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு துவண்டவர்கள் எழுந்து நிற்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கிறதுனால எதையுமே சாதிச்சு வெற்றி நடை போடுவீங்க. ஏளன பார்வைகள்லாம் ஆச்சரிய பார்வைகளாக மாறக்கூடிய அளவு உங்களோட வளர்ச்சி அதிகமாகவே இருக்குங்க. மக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வெளியுலகம் பாராட்டணுங்கிறதுக்காக எதையாவது செஞ்சுட்டு வம்பளை மாட்டிக்காம இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்திடுங்க. வீட்டு விஷயங்களையோ உங்களுடைய ரகசியங்களையோ அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது. பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூர நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களை சிறப்பா அலங்கரிச்சுக்கிருவீங்க. ஆடை ஆபரணங்கள் எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிவீங்க. தூய்மையான ஆடை அணிந்து கௌரவத்தை வெளிப்படுத்துவீங்க. சுறுசுறுப்பா இருப்பீங்க. மனதாலையும் வார்த்தைகளாலையும் உங்களோட சிறப்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க. பண புழக்கம் அதிகமாகவே இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்க மனசுல நினைச்சிட்டீங்கன்னா அந்த விஷயத்தால ஏற்படுற கோபம் உங்களுக்கு வன்மத்தை கொடுக்கலாம். பழிவாங்கும் எண்ணங்கள் எல்லாம் தோன்றக்கூடும். அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம வார்த்தைகளை விட்டுறாம வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறதும் நல்லது. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் விலகும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெரூன். அதிர்ஷ்ட எண் 3, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் இன்று பாகியஸ்தானமான 9வது இடத்திலையும் கர்மஸ்தானமான 10வது இடத்திலையும் இருக்கிறது சிறப்பு. உங்களோட நல்ல எண்ணங்களும் நீண்ட நாள் ஆசைகளும் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய யோகமான நாளா இருக்கு. சிலர் சொந்த தொழில் தொடங்குற முயற்சிகள்ல இறங்குவீங்க. என்னைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்னைக்கு நல்ல விலைக்கு கேட்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல விலைக்கு விற்று நிறைய பண வரவு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தர்மஸ்தானாதிபதி தர்மஸ்தானத்தையும் கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தையும் பார்க்கறதுனால மனசுக்கு பிடிச்ச வேலைகள் அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு. உங்களோட முயற்சிக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம். பெண்களுக்கு உடல்நிலையில இருந்த பயம் விலகும்.
உடல் நலமும் நல்லா தேறி வருங்க. சொத்துக்கள் வாங்குற யோகமெல்லாம் சிலருக்கு இருக்கு. மனசுல பட்டதை மறைக்காம பேசுறதுனால உங்களோட மதிப்பு கூடுங்க. உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறவங்க அவங்கள நீங்க அடையாளம் கண்டுக்கிருவீங்க. மாணவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். வீட்டுல பெற்றோரின் கௌரவத்தை காப்பாற்றுவீங்க. அன்பும் பண்பும் வெளிப்படுங்க. உங்களோட கருணை அதிகமா இருக்கும். ஆசிரியரோட பாராட்டும் அதிகமாகவே இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம கொஞ்சம் தாமதப்படக்கூடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால மனசுல கலக்கமும் பயமும் தோன்றும். யாராவது சீண்டுனா கூட உங்களோட இன்னொரு முகத்தை காட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். பொறுமையை காக்கிறது அவசியங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் எல்லாம் கிடைச்சி சந்தோஷமா இருப்பீங்க. நடக்குமோ நடக்காதோன்னு எதிர்பார்ப்போட இருந்த விஷயம் நல்லபடியா நடந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். பண வரவும் தாராளமா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பார்க்கிறவங்க எல்லாம் வியக்கும்படி உங்களோட திறமைகள் வெளிப்படுங்க. அடுத்தவரோட நலன்ல உங்களோட அக்கறை என்னங்கிறது தெரியும். வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. உங்களோட பக்குவமான பேச்சால அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானமான 8வது இடத்துலையும் பாகியஸ்தானமான 9வது இடத்துலையும் இருக்கிறது சிறப்பு. மத்தியானத்துக்கு மேல சந்திரனை செவ்வாய் பார்த்து சந்திர மங்கள யோகம் செயல்படுறதுனால இந்த நாள்ல சிறப்பான நல்ல நாளாவே இருக்குதுங்க. எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் காலையில செய்யாம மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியும். குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். குழந்தைகளோட நலன்ல கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது அவசியங்க. உங்களோட பொறுமையும் பொறுப்பும் அதிகமாகவே இருக்கும். செய்யும் செயல்கள்ல நேர்மையும் ஒழுங்கும் இருக்கும். காரியங்களை சிறப்பா செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. வியாபாரிகளும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. வேலையில இருக்கிறவங்க பெருமையா உணரக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்குங்க. பெண்களுக்கு பொறுமையில இன்னைக்கு பெரிய அளவுல சாதிச்சு காட்டுவீங்க. வீட்டில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அன்போடையும் அக்கறையோடையும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும். பொறுப்பும் வேலைகளும் அதிகமாக இருக்குங்க. எதுக்குமே சலிக்காம சிறப்பா செயலாற்றி நல்ல பெயர் எடுப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல வார்த்தைகள் பழிக்குங்கிறதுனால நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க. வாக்கு பலிதம் ஏற்படலாம். தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும். சிலர் முன்னோர் வழிபாடெல்லாம் செய்வீங்க. குலதெய்வ வழிபாடு, கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுறது, சிலர் தான தர்மங்கள் செய்யறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு செய்வாங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க சித்தரை வழிபாடு செஞ்சு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு விவசாயத்துல நாட்டம் அதிகமா இருக்கும். விவசாய பொருட்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ஆசிரியர் தொழில இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு உயர்வடைவாங்க. குடும்பத்தினராலையும் நன்மையும் மகிழ்ச்சியும் நிறையவே இருக்குங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களால உதவி கிடைக்கும். புதிய நண்பர்களோட அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். முக்கியமான பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்னைக்கு இருக்கும். அவங்களோட பழகி உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிற அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு. எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு காலை பொழுதுல 7வது இடத்துல இருக்கிற சந்திரன் மத்தியானத்துக்கு மேல அஷ்டமத்துல வந்து சந்திராஷ்டமத்தை கொடுக்கறதுனால எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியங்க. வார்த்தைகளை விட்டுறாம காலை பொழுதுல சலசலப்பா இருந்தது மத்தியானத்துக்கு மேல சண்டை சச்சரவுகளா முடியலாம். பொறுமையை காக்கிறது அவசியம். எந்த ஒரு பொறுப்பான வேலையா இருந்தாலும் காலை பொழுதுலேயே முடிச்சிட்டிங்கன்னா சிறப்பா முடியும்.
மனசு ஒரு தடுமாற்றத்தோட இருக்கும். உடலும் சோம்பலாகவும் அலுப்பாகவும் இருக்கும். சிலருக்கு மனசை எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் அடையாது. எதையோ இழந்தது மாதிரி தடுமாற்றமாகவும் தயக்கமாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. பெண்களுக்கு எடுத்தெறிஞ்சு பேசுறத தவிர்க்கிறது நல்லது. கோபமான செயல்கள்ல நீங்களும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. பேச்சுல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு துடுக்குத்தனமா செயல்படுவதை தவிர்க்கிறது நல்லது. பொறுமையா இருக்கிறது அவசியம். எந்த விஷயமா இருந்தாலும் பெற்றோர்கிட்ட மறைக்காம அவங்கள கலந்து ஆலோசிச்சு செஞ்சீங்கன்னா சங்கடங்கள்ல இருந்து தப்பிக்கலாம். விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. செல்வந்தர்களால நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்களோட பாராட்டையும் பெறுவீங்க. சிலர் தலைவராகும் தகுதியை எல்லாம் பெறுவீங்க. சிலர் பொது சேவையில மக்களோட பிரதிநிதியாக செயல்பட்டு நல்ல காரியங்களை முன்னால நின்று செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு கூடாத நட்பால சில தொந்தரவுகளை சந்திக்கலாம். பிரச்சனைகளை பார்க்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத பகையும் குழப்பங்களும் இருக்கும். மனசு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். இன்னைக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் தடைகள் ஏற்படலாம். பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க பிரம்மதேவனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. வியாபாரத்துல நன்மையும் லாபமும் அடைவீங்க. பொறாமைக்காரர்கள் எல்லாம் விலகி போற சூழ்நிலைகள் இருக்கு. வம்பு வழக்குகள்ல வெற்றி பெறுவீங்க. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல பலன்களாகவே நடக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 5, 6. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல 6வது இடத்துல உச்சமாகவும் 7வது இடமான மிதுன ராசியில மத்தியானத்துக்கு மேல இருந்து மிதுன ராசியின் அதிபதியான புதனால பார்க்கப்படுறது சிறப்பு. இன்னைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படுங்க. செல்வ நிலையில பெரிய உயர்வை பெறுவீங்க. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும். கருத்து ஒற்றுமை இருக்கும். ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சிலர் காதலை வெளிப்படுத்துவாங்க. காதல்ல பெற்றோர்களிடம் தெரிவித்து சம்மதம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. குடும்பத்தினரோட மகிழ்ச்சியா பொழுத கழிப்பீங்க. குடும்பத்தினருக்காக நேரம் ஒதுக்குவது ஒற்றுமையை பலப்படுத்துங்க. பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள், விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாம் வாங்குவீங்க. சிலர் நகைகள் எல்லாம் வாங்கக்கூடும். கணவன் மனைவி உறவு நிலையும் மகிழ்ச்சியா இருக்குங்க. பிள்ளைகளோட ஒற்றுமையும் நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு லட்சியங்கள் நிறைவேறும். பொறுப்போட செயல்படுவீங்க. காரணம் இல்லாம எந்த விஷயத்திலையுமே இறங்க மாட்டீங்க. கல்வியில அடுத்த நிலைக்கு முன்னேறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மூல நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி விடக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். உங்களோட சொந்த பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு மறதி அதிகமாக இருக்கும். வச்ச இடத்துல வச்ச பொருளை மறந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கிற சூழல்கள்லாம் இருக்கும். பண வரவுல எந்த தடையும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. சில விஷயங்கள்ல முதல்ல தடுமாற்றத்தை கொடுத்தாலும் பிறகு அதை சிறப்பா கையாண்டு நல்ல முறையில முடிச்சிருவீங்க. பண விஷயத்துல கொஞ்சம் கராரா நடந்துக்கிருவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க உயர்வை பெறக்கூடும். பண புழக்கம் அதிகமா இருக்குங்க. மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போனது மாதிரி பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு நிம்மதியா இருப்பீங்க. இருந்தாலும் செய்யும் வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. வார்த்தைகள்லையும் கவனமா இருக்கணும். நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெரூன். அதிர்ஷ்ட எண் 6, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 5வது இடத்திலையும் மதியானத்துக்கு மேல 6ஆம் இடமான மிதுனத்திலையும் இருந்து மிதுன ராசியின் அதிபதியான புதனால பார்க்கப்படுறது சிறப்புங்க. நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகக்கூடிய அறிகுறிகள் தோன்றும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பண வரவிற்கும் எந்த குறையும் இருக்காது. பகைவர்கள் எல்லாம் சமாதானம் ஏற்பட்டு நண்பர்கள் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும்.
சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தொழிலை விரிவுபடுத்துகிற எண்ணங்கள்லாம் இருக்கும். விரிவுபடுத்துறதுக்கான கடன்களும் கிடைக்கும். பண வரவில் எந்த தடையும் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. குடும்ப கௌரவமும் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு செய்யும் வேலைகளில் ஒரு ஈடுபாட்டோட செய்கிறதுனால பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. தாயாரோட அன்பும் அக்கறையும் மன நிறைவை கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்று மனதிற்கு பிடித்த வேலைகளை செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. கையிருப்பை கரைச்சிட்டு கவலைப்படக்கூடும். சிக்கனமா செலவு செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அது உங்களுக்கு உபத்திரவமா முடியலாம். கவனமா இருங்க. சில சண்டை சச்சரவுகளால மனசுல ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் சில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். கவனமா இருங்க. பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நிறைய பணவரவு இருக்கும். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கும் வியாபாரம் நிறைய நல்ல விதமா நடந்து நிறைய வருமானமும் நல்ல லாபமும் இருக்கும். ஆரோக்கியமும் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குங்க. சிலருக்கு உதிரி வருமானங்கள்லாம் இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். வீட்டில் உள்ளவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிருவீங்க. அலுவலகத்திலையும் வேலையிலையும் சக ஊழியர்கிட்ட ரொம்ப பொறுமையா நடந்துக்கிருவீங்க. குலதெய்வ வழிபாடு பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யறதுக்கு இன்னைக்கு சிறப்பா முன்னால நின்று செய்வீங்க. பெரியோர்களோட மதிப்பையும் பெறுவீங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 4வது இடத்துல உச்சமா இருக்கிறதும் மத்தியானத்துக்கு மேல திரிகோணஸ்தானத்துல அமர்ந்து திரிகோணாதிபதியான புதனால பார்க்கப்படுறதும் சிறப்பு. பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அவங்களால யோகம் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பெரிய பணவரவுகள் இருக்கும். வீடு வாகனம் பற்றிய கவலைகள்லாம் இன்னைக்கு நீங்கும். புதிய வாகனங்கள் வாங்குறதுக்குரிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. வெளியூர் பயணங்களால நன்மைகள் நடக்கும். சிலருக்கு ஊர் மாற்றங்கள் செய்யும் சூழ்நிலைகள்லாம் இருக்கும். பணி இடமாற்றம் கூட சிலருக்கு வரலாம். மகான்களோட ஆசிகள் தரிசனங்கள்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு நிலையிலும் நல்ல புரிதல் இருக்குங்க. பெண்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கும். சிலருக்கு பெரிய மனிதர்களோட நட்பும் புதிய மனிதர்களால் உதவிகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. சிறந்த பண்பாளர்களாக போற்றப்படுவீங்க. நல்ல பேர் எடுப்பீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க லிங்க வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். மனசில் அன்பும் கருணையும் அதிகமாகவே இருக்கும். உங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு உங்கள் மீது ஒரு கௌரவத்தை கொடுக்குங்க. உதவ மனசு இருந்துச்சுன்னா உதவலாங்கிற மாதிரி உதவணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா பின் வாங்கவே மாட்டீங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு மன நிறைவடைவீங்க. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க நீலகண்டனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நண்பர்களோட உதவிகளையும் நன்மைகளையும் பெற்று தோள் கொடுப்பான் தோழன்கிறத உணர்வீங்க. சொத்துக்கள் வாங்கும் அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்துவீங்க. எதிரிகள் கூட பகையை மறந்து உங்ககிட்ட நட்பாவாங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குபேர லட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பாக முடியும். உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக பெரிய மனிதர் ஒருத்தர் இன்னைக்கு வருவாருங்க. நன்றி உணர்ச்சி அதிகமாக இருக்கும். மனசு லேசாக உணர்வீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு ஏற்படும். நல்ல காரியங்களை பற்றிய செய்திகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் 3வது இடமான தைரியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல 4வது இடமான சுகஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. இத்தனை நாளும் வீடு வாங்குறதுக்கும் வாகனம் வாங்குறதுக்கும் தயங்கி பயத்தோட இருந்தவங்க கூட வாடகை கட்ட முடியுமா இஎம்ஐ கட்ட முடியுமாங்கிற தயக்கத்தோட இருந்தவங்களுக்கு கூட இப்ப தைரியம் அதிகமாகி அதுக்குரிய சூழல்கள்லாம் உருவாகும்.
புதிய வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, அந்த யோகங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதையுமே தைரியமாக முன்னெடுத்து செய்வீங்க. விரயங்கள் எதுவும் இருக்காது. பணவரவு அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்திலையும் சிறந்த முன்னேற்றம் அடைவீங்க. கௌரவமும் நல்ல சிறப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை சந்தித்து இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வேலையில் ஏற்பட்ட தடங்கல்களும் விலகும். காரிய தடைகள் இருக்காது. சிறப்பாக செயலாற்றி நல்ல பேர் வாங்குவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில் பெரிய உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்த நிலைக்கு முன்னேறுவீங்க. சக மாணவர்கள் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க. பணி இடத்துல உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கூட்டு தொழிலால் யோகம் பெறும் அமைப்பும் இருக்குதுங்க. பார்ட்னர் நல்ல ஒத்துழைப்போடு இருப்பாங்க. புகழும் கௌரவமும் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு செல்வ நிலையில் கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படுது மாதிரி தோன்றுங்க. குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்காம வீண் பழிக்கு ஆளாக்கக்கூடும். கவனமாக இருங்க. மனசும் கொஞ்சம் கலக்கமாகவும் சங்கடத்தோடனையும் இருக்கும். உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும். பொறுமையோடு இருக்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு சுதந்திரமாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க. நண்பர்களோட உதவியால் சிலருக்கு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. சுற்றத்தாராலையும் பாராட்டப்படுவீங்க. பொருளாதாரத்திலையும் நிறைவை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.